ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷிமா சமையல். உளுந்து சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு முறை இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு கடாயை நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை சிம்மில் வச்சு கருகிடாமல் பொன்னிறம் ஆற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வறுத்தாச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு தக்காளியை, ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து ரெண்டும் நல்லா வதங்கட்டும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. புளி சேர்த்துக்கிட்டால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கட்டாயம் சேர்த்துக்கோங்க புளி. ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் துருவியும் சேர்த்துக்கலாம், கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது நம்ம விருப்பம்தான். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதை மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஆறட்டும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்ச வெங்காய தக்காளியும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ரெண்டும் ஒரே டைம் சேர்த்திங்கன்னா சரியாக உளுந்து அரையாது. அதனால் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. இது வேறு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் தாளிச்சிக்கலாம். நம்ம 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து கொட்டிக்கோங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.